ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூவில் த எக்ஸார்சிஸ் இந்த படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. ஒரு ஹாரர் மூவியாக வந்திருக்கு. இப்போ அந்த படத்துடைய கதையை பார்த்தோம்னா, படத்துடைய ஹீரோ அவங்களுடைய பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கும். அது ஒரு குட்டி பொண்ணாக இருக்கும். அவங்க வீட்டில் தனியாக இருக்கும்போது அவங்கள்ட்ட ஒரு பேய் பிடிச்சிரும். உடனே இந்த பேயை ஓட்டுறதுக்காக நம்ம ஹீரோ ஒரு 3 சாமியார், அதாவது பாதிரியார், ஒரு ஃபாதரை கூப்பிட்டுருவாங்க. இவங்க 3 பேரும் சேர்ந்து அந்த பேயை ஓட்டுறதுக்கு என்னென்னமெல்லாம் பண்ணுவாங்க, வித்தையாக நிறையா பண்ணுவாங்க. அது போகவே போகாது. இறுதியில் இந்த பேயை இவங்க 3 பேரும் சேர்ந்து எப்படி ஓட்டுறாங்க அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய ஒன்லைன். படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே படத்தை நடிச்சு எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக அந்த குட்டி பொண்ணு நல்லாவே வந்திருக்கு. பேயா நம்மளை வந்து பயமுறுத்தி இருக்குது. படத்துடைய பிஜிஎம் மியூசிக் ஓரளவுக்கு நல்லாவே வந்திருக்கு. சினிமோட்டோகிராஃபிக் படத்துக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு நம்மளை வந்து பயமுறுத்த முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த அளவுக்கு எதுவும் இல்லை. படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தா கதை தான். ஏன்னா இது மாதிரியான கதைகள் நம்ம ஏகப்பட்ட படத்தில் பார்த்து பழகி அதே கதை தான். ஏப்பா பேய் படம்னா இப்படி தான்ப்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்து வச்சுருக்காங்க. அது செகண்ட் ஹாஃபில் சுத்தமாக சுவாரஸ்யமே இல்லை. நிறைய சீன்ஸ் ப்ரிடிக்டபுளாக இருக்குது. பார்த்து பழக்கப்படம் அதே சீன் தான். ஏன்னா ஹாலிவுட் படம் போனாலும் சரி, தமிழில் போனாலும் சரி, எந்த மொழியில் போனாலும் சரி இப்படி தான்ப்பா இருக்கும் அப்படிங்கிறதான் அந்த படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. இன்னும் பேய் வர்றது நம்மளை வந்து பயமுறுத்தணும். ஆனால் இங்கே வந்து அது மாதிரி இல்லை. ஏன்னா நிறைய பேய்களை இது மாதிரி கொடூரமான பேய்களை நம்ம பார்த்து பார்த்து பழகிட்டோம். அதனால் இந்த பேயை காமிக்கும் போது அட இவ்வளோதானே அப்படிங்கிறது தான் இருக்குது. சுத்தமாக பயமே இல்லை. நான் சொன்ன மாதிரி வருஷத்துக்கு எப்படி ஒரு 10 15 பேய் படமாவது எல்லா லாங்குவேஜ்லேயும் வந்துடுது. அதனாலேயே எல்லா பேய் படத்தையும் பார்த்துட்டு எடுத்து கதையே எடுத்து வச்ச மாதிரி இருக்குது. இந்த படத்தை ஃபேமிலியில் பார்க்கலாம், கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். மொத்தத்தில் இந்த படத்தில் அப்படி இப்படின்னு சீன்ஸ்லாம் ஓரளவுக்கு இருக்குது. அதை ஸ்கிப் பண்ணிட்டு பார்க்கலாம். இந்த படம் எப்படி இருக்குன்னா, இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் தான் நான் சொல்கிறேன். ஓகே, இதே விளையாடுற ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.